ரமேஷ் அவனோட கல்யாணத்துக்கு சைக்கிள்ல நடந்துக்கிட்டே போனான். கல்யாணப்பா கல்யாணம், என்னோட நண்பனோட கல்யாணம். நாலு பக்கத்துல இருந்து சந்தோஷமா இருங்க, என்னோட ஏழை நண்பனோட கல்யாணம். பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஏழைங்க தான். அவங்க ஒரு குடிசைல இருந்தாங்க. எப்படியோ பண்ணி 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. அடுத்த நாள் ரமேஷ் பொண்டாட்டி மம்தாவை சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அப்போ மம்தா கேட்டா, ரமேஷ், இந்த ரோடு ஸ்டேஷன் பக்கம் தானே போகுது, உங்க வீடு ரொம்ப தூரமா? நாங்க ட்ரெயின்ல போகணுமா? இல்ல மம்தா, இந்த ஸ்டேஷன் பக்கத்துல தான் நீ வாழ போற அந்த வீடு இருக்கும். சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, எனக்கு உங்க வீடை பார்க்க ஆசையா இருக்கு. மம்தாக்கு தெரியல, அவளோட புகுந்த வீடை பார்த்தா அவ வாயை பொழந்துகிட்டே இருப்பான்னு. ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர் காட்டு வழியில போனா ஒரு ரயில்வே போகி இருக்கும். அது ஒரு பழைய போகி. அந்த போகி கிட்டேயே ரமேஷ் சைக்கிளை நிறுத்தினா. ஏன் காட்டுக்கு நடுவுல போகி கிட்ட சைக்கிளை நிறுத்துறீங்க? இல்ல மம்தா, இந்த ரயிலோட போகிய பாக்குறல்ல, இதான் உன்னோட புகுந்த வீடா இருக்கும். அதை கேட்ட அவ குழம்பி போனா. நீங்க ஒரு அனாதைன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்ககிட்ட வீடு கூட இல்லையா? அது எனக்கு தெரியல. நீ இப்ப கூட என் கூடவே இருப்பியா? என்ன பேசுறீங்க நீங்க? ட்ரெயினுக்கு புகுந்த வீட்டுக்கு போன முதல் பொண்ணு நானா தான் இருப்பேன். பாருங்க, இந்த போகிய நான் எவ்வளோ அழகா மாத்துறேன்னு. பார்க்க மஹல் மாதிரி இருக்கும். அட, கல்யாணத்துக்கு முன்னாடியே ரமேஷ் எல்லாம் ரெடி பண்ணிருக்காரு. இந்த ட்ரெயின் வீடு ஜாலியா இருக்க போகுது. மம்தா ட்ரெயின் போகிய கிளீன் பண்ணி அழகா மாத்திட்டா. பார்க்க அழகான வீடு மாதிரி இருந்தது. ரமேஷ் உள்ள வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த ராத்திரி அவங்க 2 பேருக்கும் முதலிரவு. அடுத்த நாள் சீக்கிரமாவே எழுந்தாங்க. மம்தா, நான் ஸ்டேஷன்ல கிளீனரா வேலை பார்க்கறேன். நடுநடுவுல நான் இங்க வந்துகிட்டே இருப்பேன். நீ பத்திரமா இரு. சரி, நீங்க பயப்படாம போய் உங்க வேலைய பண்ணுங்க. சாயங்காலம் நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். ரமேஷ் வேலைக்கு போயிட்டா. சாயங்காலம் அவ வீட்டுக்கு வந்தப்போ மம்தா ரெடியா சாப்பாடு பண்ணி வச்சிருந்தா. மம்தா, ரொம்ப மாசங்கள் கடந்துருச்சு, இந்த மாதிரி எப்பவுமே இருக்கல. நான் வேலையில இருந்து வரும்போது நானாவே சாப்பாடு பண்ணிப்பேன். தனியாவே சாப்பிட்டு நான் தூங்கிடுவேன். நீ வந்த பிறகு இந்த ட்ரெயின்ல வெளிச்சம் வந்திருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. உங்க வாழ்க்கையில என்னதான் ஆச்சு? மம்தா, நீ என்னோட பொண்டாட்டி. என் வாழ்க்கையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க உரிமை உனக்கு இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் வயசான அப்பா அம்மாவோட இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல சந்தன்பூர் கிராமத்துல நான் இருந்தேன். எங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு. அங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருந்தோம். அப்பா விவசாயம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் நஞ்சம் காசை சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க, பாருங்க, நாங்க உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது ஹாஸ்பிட்டல் உங்களை சேர்த்து விடுங்கன்னு. ஆனா என் பேச்சை கேட்கவே இல்லை. கேன்சர் 2nd ஸ்டேஜ்ல இருக்கு. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். டாக்டர் சார், இன்னைக்கு அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல நான் சேர்த்துறேன். 2-3 நாட்கள்ல காசுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாருங்க, முதல்ல எல்லா ஃபார்மாலிட்டியா பூர்த்தி பண்ணணும். ஃபீஸை கட்டியாகணும். அதுக்கப்புறம் தான் இவங்கள அட்மிட் பண்ண முடியும். காசு ரெடியானதும் உங்க அப்பாவை கூட்டிட்டு இங்க வாங்க. அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. இங்க பாருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. எல்லாரோட நேரம் முடியும் போது கடவுள் அவங்க கிட்ட கூட்டிப்பாங்க. கவலைப்படாதீங்க அப்பா. நான் பிரதான் கிட்ட போய் ஏதாச்சும் உதவி கேக்குறேன். உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அம்மா, நீங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். தலைவரே, எங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்கள சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போகலன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு இப்போ 10 லட்சம் சீக்கிரமா வேணும். பாத்தியா முனிம, மூஞ்ச பார்த்தா இவன் மொத்த வாழ்க்கையில 10 ரூபா கூட பார்த்துருக்க மாட்டான் போல. இப்போ 10 லட்சத்தை கேக்குறான். அது அவ்வளோ ஈஸியா கொடுக்க முடியாது. தலைவரே, என் வீடு நிலம் எல்லாத்தையும் நீங்க அழகா வச்சுக்கோங்க. எனக்கு தயவு செஞ்சு காசு கொடுங்க. ரொம்ப அர்ஜென்ட். நான் இந்த கிராமத்துக்காரர் தான். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் எங்க ஓடி போக போறேன்? சரி, நான் வக்கீல் கிட்ட பேசுறேன். 5 நாளைக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன். 5 நாளைக்கு அப்புறம் காசை எடுத்துட்டு போ. தலைவரே, அவ்வளோ நேரமே இல்ல. நான் இப்போவே அப்பாவை காப்பாத்தி ஆகணும். பாரு, எங்க வக்கீலு வெளியே போயிருக்கான். அவங்க வரும்போது உன்னோட சைன் போடுவாங்க. அப்போ உனக்கு நான் காசு கொடுக்குறேன். அர்ஜென்ட்டா இருந்தா போய் எங்கேயாச்சும் திருடு போ. என்கிட்ட வராத. முனிம்ஜி, இவனை வெளியே துரத்துங்க. நாட்டம ஆளுங்க அவனை வெளியே தள்ளிட்டாங்க. 5 நாளைக்கு அப்புறம் முனிம் ரமேஷை கூப்பிட்டாரு. நாட்டாம வீட்டுக்கு ரமேஷ் ஓடி போனாரு. அந்த பத்திரத்தை பார்க்காமையே அவர் சைன் பண்ணிட்டாரு. பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு.
அவர் உடனே அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாரு. ஆனா ரொம்ப லேட்டா இருந்தது. நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன், சீக்கிரமா காசை ஏற்பாடு பண்ணுங்கன்னு. ஆனா நீங்க சீக்கிரமா காசை ஏற்பாடு பண்ணல. தூக்கிட்டு போங்க. அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வருத்தத்தினால அம்மாவும் இறந்துட்டாங்க. நான் அங்க இங்க கிளீன் பண்ணிக்கிட்டு அப்படியே பொழப்ப ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அந்த வீடு என் கூட இருக்கும்னு நான் நினைச்சேன். ஒரு மாசத்துக்கு அப்புறம் தலைவர் வக்கீல அமுச்சு வச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு, என்னை ஏமாத்தி என்னோட வீடு, என்னோட நிலம் எல்லாத்தையும் அவங்க எழுதி வாங்கிட்டாங்க. அப்ப எனக்கு காசு எவ்வளவு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அந்த பத்திரத்தை படிக்கவே இல்லை, அப்படியே சைன் போட்டுட்டேன். ரமேஷோட கதையை கேட்டு மம்தாவுக்கு கண்ணில் தண்ணி வந்தது. கவலைப்படாதீங்க, கடந்து போனதை சரி பண்ண முடியாது. ஆனா தப்பு பண்ணவங்களுக்கு பாட கத்து கொடுக்கணும். நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். இப்போ ரமேஷ் மம்தா 2 பேரும் ஸ்டேஷன்ல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. மம்தா டீ சமோசா விற்க ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்தாங்க. மம்தா ரமேஷ் ட்ரெயின்ல இருந்து கொஞ்சம் தூரமா ரோட்டோரமா சின்னதா டீ சமோசா கடைய திறந்தாங்க. இந்த ரோட்ல கடை ஓபன் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. இங்க தூரத்துல அக்கப்பக்கத்துல கடையே இல்ல. எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு கடை கிடைச்சதுப்பா. அவங்க கொஞ்ச நாள்லயே ரொம்ப சம்பாரிச்சாங்க. ஒரு நாள் அவங்க கடையில அதே ரோட்ல டியூட்டி பண்ற போலீஸ் வந்தாரு. நான் உங்களை ட்ரெயின் போகில பாத்திருக்கேன். உங்களுக்கு வீடு இல்லையா? மம்தா ரமேஷ் எல்லா கதையும் அவர்கிட்ட சொன்னாங்க. கதைய கேட்டு போலீஸ்காரர் சொன்னாரு, சட்டப்படி உங்க நிலம், உங்க வீடு அந்த தலைவருக்கு சொந்தமாயிடுச்சு. ஆனா அந்த சட்டத்தையே வச்சு உங்க வீடு அப்புறம் நிலத்தை நான் வாங்கி தரேன். அக்கா, உங்களை தலைவரை பார்த்தது இல்ல? இல்ல, நான் அந்த ஊருக்கே இன்னும் போகல. நாளைக்கு என் கூட அந்த தலைவர் வீட்டுக்கு நீங்க வரணும். நீங்க தூரத்துல இருந்து பாருங்க. அடுத்த நாள் போலீஸ் மம்தாவோட அவங்க கார்ல நாட்டாம வீட்டுக்கு போனாங்க. தலைவரே, இந்த மேடமோட மேனேஜர் நானு. இவங்க இந்த கிராமத்துல ஒரு சோப் ஃபேக்டரிய ஓபன் பண்ணணுமா. உங்க பர்மிஷனுக்காக வந்திருக்கேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க 1 கோடி ரூபாய் காசு தரோம். மேனேஜர், பெர்மிஷன் லெட்டர்ல இவங்க கிட்ட சைன் வாங்குங்க. அவங்களுக்கு 1 வேணா 2 கோடி கொடுங்க. நாட்டாம பேராசையில பத்திரத்துல சைன் போட்டுட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. வேலை முடிஞ்சிருச்சு. நான் தான் இன்ஸ்பெக்டர் பாண்டே. ரமேஷ் வாங்க. அப்போ அங்க ரமேஷ் வந்தாரு. இவங்க வீடு அப்புறம் நிலத்தை ஏமாத்தி நீங்க புடுங்கிட்டீங்க. நாங்களும் அப்படியே பண்ணோம். இன்னிலிருந்து இவங்க வீடு நிலம் இவங்களுக்கு தான் சொந்தம். சோனு, சொல்லுங்கப்பா. இப்போ ரொம்ப அதிகமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா. வா வீட்டுக்கு போலாம். என்னால முடியல. இல்லப்பா பரவாயில்ல, நீங்க வேணும்னா போங்க, நான் தனியாவே வேலை பார்த்துக்கிறேன். ஆனா இப்படிப்பா என்னால உன்னை தனியா வேலை செய்ய அனுமதிக்க முடியும்? இவ்வளோ பெரிய வயல்ல நீ தனியா வேலை செஞ்சா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இப்போ நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. இல்ல பாப்பா, நம்ம போய் ரொட்டி சாப்பிடுவோம். சாயங்காலம் ஆனதும் நம்ம திரும்ப வந்துடுவோம். ஆனா அப்பா அதுக்குள்ள இருட்டிருமேப்பா. நீங்க போங்கப்பா, நான் வரேன். அட நான் தான் சொல்றேன்ல, என் கூட வாப்பா. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். அப்பா விவசாயிக்கெல்லாம் ஏதுப்பா லீவு? அட நான் தான் சொல்றேன்லப்பா, வா வீட்டுக்கு கிளம்பலாம். வாப்பா வா. இது ஒரு சின்ன குடும்பத்தோட கதை. கிஷன் அவங்க பசங்காகிய கங்கா மற்றும் சோனு அதுக்கப்புறம் அவங்க மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்களது ரொம்ப குட்டியான குடும்பம். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான குடும்பம் கூட. கிஷன் அவங்க வீடு கூட ரொம்ப தூரத்துல இருக்கும். தோட்டத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? சாப்பாடு பரிமாற சாப்பிடுங்க. ஆமா, என்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு அப்போதான் லீவ் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. அவர் கூடயே அவர் என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னது, லீவ் போட்டுட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஐயோ கங்கா, வெளியே பாரு எவ்வளோ அதிகமா வெயில் அடிக்குதுன்னு. இந்த வெயில நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாதுமா. சரி மோனா இங்க போயிட்டா? அவ தண்ணி கொண்டு வர போயிருக்காப்பா. அப்பா உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்கறது இங்க ஒரு பைப் போட்டுக்கலாம்னு? ஆனா பாவம் மோனா அவ்வளோ தூரத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கா. அதெல்லாம் பரவாயில்லப்பா, நீங்களும் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்லையா? ஆமாம்மா, ஆனா பைப் போட்டா ஈஸியா இருக்கும்ல. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. சரி வா போலாம். வயல்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த தடவை அறுவடையில நாம அதை வாங்க முயற்சி பண்ணலாம். சோனு கிஷன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கின பிறகுதான் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறாங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். சொல்லியிருக்கேன்ல கங்கா, நம்ம சோனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்க. பண்ணி வைப்போம். இவன் தம்பிக்கும் சேர்ந்து பண்ணி வைப்போம். அதெல்லாம் வேணாம்ப்பா, நமக்கே இங்க நிறைய பிரச்சனை இருக்குப்பா. சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தே மாறிடுங்க.
அவனும் நல்லா இருப்பா. ஒரு மருமக வீட்ல வந்தா நல்லா இருக்கும்ல. நானும் அதுதான் கேட்கலான்னு இருந்தேன். அவங்க வந்தா மட்டும் பணம் என்ன வானத்துல இருந்தா கொட்ட போகுது சொல்லுங்க? நம்ம முதல்ல பணத்தை சேமிச்சு வைக்கணும், அப்புறம் இதை பத்தி யோசிப்போம். அந்த வருஷம் அவங்களுக்கு விளைச்சல் ரொம்பவே நல்லா ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரேட்டுக்கு வித்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பையனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வீட்ல ஒரு போரும் போட்டுடுறாங்க. அப்பா, தண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருக்குப்பா. சோனு அப்பா, நீங்க ரொம்ப நல்ல வேலையை பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, பெரிய செலவு ஏதாவது வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். நீங்க ஏதாவது பொண்ணை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லம்மா, அது டேய், நீ வாய மூடுடா. நீ கேட்டது பண்ணியாச்சுல்ல, இப்ப உன்னுக்கு நாங்க சொல்றத பண்ணணும். அம்மா சொன்னது கேட்டதும் அவனும் சரின்னு சொல்லிடுறான். எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அவனுக்காக ஒரு நல்ல பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னமாச்சு, ஒத்துக்கிட்டாங்களா? ஆஹா, ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சது. பொண்ணோட பேரு ராதிகா. ரொம்ப நல்ல படிச்ச பொண்ணு வேற. அதனால என்னம்மா? பாவம் புள்ள, அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணு. அப்பாக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும். ஆனா பொண்ணு எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்காப்பா. நம்ம பையனுக்கு நல்லாவே புத்தி வந்திருக்கு. இப்ப நீ சரின்னு மட்டும் சொல்லு, நாங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த மருமக வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்து பண்றா. இந்த சின்ன குடும்பத்துல சந்தோஷம்தான் இருந்தது. அத்த, இந்த ஊர் என்ன அத்த ரொம்ப சின்னதா இருக்குல்ல? வீடுங்களே இல்ல அத்த. ஆமாமா, அப்பத்துல இருந்தே இப்படிதான். அங்கங்க ஒரு வீடு இருக்கும், அதுவும் தூர தூரமா இருக்குமா. அவங்கவங்க வேலை அவங்கங்க பாத்துப்பாங்க, அவ்வளோதான். ஆனா இது என்ன ஹைவே அத்த? இது டெல்லி பக்கம் போற ஹைவேமா. ஆமாவா, சரி சரி. நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். உங்க மாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ரொம்ப பெரிய ஊரு தெரியுமா? புஸ்ஸுன்னு போயிடுச்சுமா. ஹைவே இல்ல அத்த, அதனாலதான் ஃபாஸ்டா போயிருக்கோம். நீ ஏமா இதெல்லாம் கேக்குற? அதுதான் இல்ல, சும்மாதான் கேட்டேன். அவங்க எதுக்காக கேக்குறாங்கன்னு அவங்க மாமியாருக்கு எதுவுமே புரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த வீட்டு ஆம்பளைங்க 2 பேரும் தலை புடிச்சு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அவ டீ கொண்டு வருவா. என்னாச்சு மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, இந்த முறை எல்லாமே நாசமா போச்சு. தண்ணி இல்லாம பயிரெல்லாம் ரொம்ப காஞ்சு போச்சுமா. எல்லா பயிரும் கருகிடுச்சுமா. சோனு ஒரு வாளியை எடுத்து மீதி இருக்கிற பயிர்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். குறைஞ்சபட்சம் மீதி இருக்கிற பயிரை காப்பாத்தினா குறைஞ்சபட்சம் சாப்பாடுக்காவது கிடைக்கும். ஆனா போற வாட்டி நல்லா மழை வந்தது தானே? ஆமா ராதிகா, மழை பெஞ்சா பயிர்லாம் அழுகிற அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. விவசாயத்துல இதாம்மா பெரிய பிரச்சனையே. மழை கம்மியா பெஞ்சாலும் பிரச்சனை, மழை அதிகமா பெஞ்சாலும் பிரச்சனை. ஐயோ, என்ன பண்றதுன்னு புரியலையே. இந்த மாதிரி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. மழை இல்ல, ஒன்னும் இல்ல. இந்த கடவுள் இப்படி பண்ணா எப்படி? நம்பிக்கையோடு இரு கங்கா, சீக்கிரமாவே எல்லாமே சரியா போயிடும். அவங்க குடும்பம் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்து அவளுக்கு கவலையா இருக்கும். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறா. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. மோனோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஏமா நீ அதையும் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க மாமா. 5 லட்சமாவது வேணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பேங்க்ல 3 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 லட்சத்துக்கு என்னமா பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது நான் உங்ககிட்ட சொல்லவா? சொல்லு ராதிகா. பாருங்க, இப்பெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ்ல போய் தங்குறது இது எல்லாமே ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால நம்மளோட தோட்டத்துல நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ கட்டிட்டு எதுவும் இல்ல, ரொம்ப செலவு பண்ண தேவையில்ல. நாம ஒரு நீட்ட செட்டப்பா பண்ணி வச்சுட்டோம்னா அதுவே போதும். போறவங்க வரவங்க எல்லாருமே வருவாங்க. இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தான் புரியுது. ஆனா நம்ம பணத்துக்கு எங்க போறது? அந்த 3 லட்சத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணமா பண்ணலாம். இந்த ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு. மறுநாளே அவங்க ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்து அத ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அந்த ரோட்ல இருந்து அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர மாதிரி ஒரு ரோட போடுறாங்க. அழகான பவுண்டரி கார்டன் செட்டப்பா பண்றாங்க. ரொம்பவே அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபார்முக்கு நடுவுலயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க. அது கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் மறுநாள், ஹலோ, என்னோட பேர் ராகுல். நான் டெல்லியில இருந்து வரேன். இந்த ரெசார்ட் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இங்க பார்ட்டி பண்றதுக்கு இடம் கிடைக்குமா? கண்டிப்பா. என்ன ஃபங்க்ஷன் சார்? இன்னைக்கு என் பையனுக்கு பர்த்டே. இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க இங்கேயே பார்ட்டி பண்ணலாம்னு இருக்கோம். என்னோட பட்ஜெட் 20,000. இங்க இடம் கிடைக்குமா? கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்தாங்க 10,000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோங்க. ராதிகாவோட பிளான் ரொம்பவே நல்லா இருந்தது.
அதுக்கப்புறம் அவங்க ஆர்கனைஸ் பண்ண மாதிரி பர்த்டே பார்ட்டி கூட ரொம்ப நல்லா நடந்தது. இன்னொரு பக்கம் ராதிகா அவங்க கூட ரொம்பவே நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெசார்ட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வருது. அதனால எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பிசினஸ் ஆகி ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஒண்ணு வீட்டுல நடக்குது. சரி மேடம், இப்பயே அதை பண்றேன். ரெடி ஆனியா இல்லையா? மோனா டைம் ஆகுது, அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பாத்தியா ராதிகா, உன்னோட மோனா எப்படி இருக்கான்னு? ரொம்ப அழகா இருக்கா. இதெல்லாம் உங்களாலதான், எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்களாலதான். சரிங்க பாரு, உனக்கு பொறுக்க போற குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் எங்க ரெசார்ட்ல தான் நடக்கணும். நாங்க ரொம்ப பிஸி, சோ முன்னாடி புக் பண்ணிடு.